Su-30 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான விமானங்கள். இந்திய விமானப்படையோட ஒரு முதுகெலும்பா திகழற விமானம்னு இதை சொல்லலாம். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த Su-30 ஃபைட்டர் ஜெட்ஸை கூடிய சீக்கிரத்தில் இந்தியா இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க. சூப்பர் சுகைன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்லையும் இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 எண்ணிக்கையிலான விமானங்களை இந்தியா புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட விமானப்படைக்காக இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இழப்புகள், அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 12 விமானங்களை இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது அது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் தான் தயாரிக்கப்பட போகுது. ஆனால் இப்போ ஒரு அறிவிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், Su-30 இந்தியாவில் உருவாக்குறது மூலிமா வெளிநாடுகளுக்கு இந்த விமானங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கும். இதன் மூலயமா இந்தியாவோட டிஃபென்ஸ் டீல்ன்றது, வெளிநாடுகளால் இந்தியாவோட டிஃபென்ஸ் பொருட்களை வாங்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புன்றது அதிகமாகும்னு சொல்லிட்டு அதற்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவானது எடுக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவும் ரஷ்யாவும் கூடிய சீக்கிரத்தில் Su-30 விமானங்களை இந்தியாவில் தயாரித்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு தகவலானது வெளியாகி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். Su-30 MKI இந்த விமானங்களை பொறுத்த வரைக்கும் 2002 ரஷ்யா இந்தியாவும் சேர்ந்து இதற்கான முடிவுகளை இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விமானங்களை எடுக்கிறாங்க. 2004 இருந்து இந்த விமானங்கள் Su-30 விமானங்கள் இந்தியாவோட விமானப்படையில் சர்வீஸில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலேயே இந்த விமானங்களோட உதிரி பாகங்களை கொண்டு வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணி HALோட நாசிக் பிளான்ட்ல வச்சு தான் இதை அசம்பிள் பண்ணி இந்தியாவோட விமானப்படை இன்னைய வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 272 விமானங்களை இந்த ரஷ்யா இந்தியா டீல் மூலயமா இந்தியா வாங்குறதுக்கான ஒரு திட்டமாக தான் இந்த Su-30 இருந்துச்சு. அத்தனை விமானங்களையும் சர்வீஸில் இறங்குச்சு. ஆனால் கடந்த ஒரு 20 வருஷத்தில், ஏன்னா 2004 சர்வீஸில் இறங்கி 2024 வரைக்கும் வந்துருச்சு. இந்த 24 வருஷத்தில் டெக்னிக்கல் கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்ட இழப்புகள், அது மட்டும் இல்லாமல் கிராஷ் நாளில் ஏற்பட்ட இழப்புகள்னு சொல்லிட்டு நிறைய விமானங்களையும் நம்ம இழந்திருக்கோம். இது எல்லாத்தையும் சரி கட்டணும், இன்னும் நிறைய அப்கிரேடட் விமானங்களை நம்மளோட படையில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த Su-30 ப்ரோக்ராமை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பர் சுகோய்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் கீழே. ஒரு நிமிஷம், இது ஏன் தேவையில்லாமல் நம்ம அப்கிரேட் பண்ணோம், நம்ம வேற ஃபைட்டர் ஜெட்ஸே வாங்கிடலாமே, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு போகலாமேன்றப்ப தான் இந்தியாவோட பட்ஜெட்ன்றது, டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. இந்த விமானங்களோட ஆயுட்காலன்றது 2030 வரைக்கும் தான், இல்லை மேபி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் 2035 வரைக்கும் தான் நம்மளால் இந்த விமானங்களை பயன்படுத்த முடியுன்ற ஒரு நிலைமை தான் இந்த விமானங்களை நம்மளோட படைகளில் சேர்த்தப்போ நமக்கு இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து அப்கிரேட் பண்ணப்பட்டு தொடர்ந்து அதில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு இஸ்ரேலோட ஏவியானிக்ஸை உள்ளே கொண்டு வரது, இந்தியாவோட டெக்னாலஜி உள்ளே புகுத்துறது, ரஷ்யாவோட மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அது கூட மர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை நம்மளோட இந்தியாவோட விஞ்ஞானிகள் இதில் எடுத்ததன் மூலிமா 2050 வரைக்கும் இந்த விமானங்களை சர்வீஸில் வச்சிருக்க முடியுன்ற நிலைமை இப்போ நம்மளோட இந்தியாவோட Su-30 MKI விமானங்களுக்கு இருக்கு. அதுவே இந்தியா மாதிரி Su-30 ஆப்ரேட் பண்ணக்கூடிய சைனா, அல்ஜீரியா, இந்தோனேஷியா, மலேசியா, உகாண்டா, வெனிசுலா, வியட்நாம் இதை போன்ற நாடுகளால் இந்த Su-30 இந்த அளவுக்கு அதிக காலகட்டத்துக்கு பயன்படுத்த முடிய மாட்டது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. சரி, இப்போ இந்த லாஸ் எல்லாம் ஈடுகட்டலாம்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் சுகோய் ப்ரோக்ராம்க்கு அப்புறமா இந்தியா புதுசாக ஒரு 12 ஜெட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவுக்காக 12 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்படி ஆர்டர் பண்ண போகிற அந்த விமானங்களும் நாசிக் பிளான்ட்ல வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ இதில் ரஷ்யா எப்போ உள்ள வராங்கன்னா, இந்த இந்தியாவோட அந்த Su-30க்கான அந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சர் இருக்கார்ல, அந்த OEM மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். நாங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே Su-30க்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸையும் இந்தியாவில் உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கும். இப்படி இந்தியாவில் உருவாக்குறது மூலிமா இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் வரும், இந்தியாவுக்கு இது எந்த இடத்துல ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக மாறும்னு பார்த்தோன்னா, வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம வாங்குறோம்னா, அதுவும் ரஷ்யா மாரி ஹெவிலி சாங்ஷன்டு கண்ட்ரி கிட்ட இருந்து ஒரு ஸ்பேர்ஸை நம்ம வாங்குறோம்னா அதுக்கு டேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு வரக்கூடிய காஸ்ட்னு சொல்லிட்டு நார்மலாக கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை விட அந்த உதிரி பாகங்களுக்கான விலை 23%லேருந்து 27% வரைக்கும். நான் சொல்கிற இந்த 23-27% குறைஞ்சபட்சம் ஹைக்கு தான். மேபி இதை விட அதிகமாக கூட இருக்கலாம் மார்க்கெட்டில் நம்ம அதுக்கான காஸ்ட் கொடுத்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறப்போ. ஆனால் இந்தியாவிலேயே இந்த ஸ்பேர் பார்ட்ஸை ரெடி பண்ணுறோன்னா அதோட காஸ்ட்ன்றது, ஒரு பொருளானது 1000 ரூபாய் மார்க்கெட்டில் கிடைக்குது, வெளிநாட்டுக்கு கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம்னா நம்மளோட உள்நாட்டிலேயே அதே வகையான பொருட்களை தயாரிக்கிறப்போ நமக்கு 700லேருந்து 800 ரூபாய்க்குள்ள அந்த பொருளானது கிடைக்கும். ஒரு யூனிட்டுக்கு 200 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். இது தெளிவாக புரியணுன்றதுக்காக இந்த ஒரு கணக்கு எடுத்து நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்குறதுக்கும் நம்ம இந்தியா
இந்தியாக்குள்ளேயே வச்சு தயாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களானது நம்மளோட நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபாரின் மேனுஃபேக்சரர் நம்மளோட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சு நம்மளோட காம்பனன்ட்ஸை நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இது எல்லாமே காஸ்ட்டும் குறையும், இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸை இப்போ இத்தனை நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல, சைனாவை தவிர்த்து, அந்த நாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். இப்படி நம்மளோட சூப்பர் சுகோய் ஜெட்ஸ் ப்ரோக்ராம்க்கு அப்புறமா, ஏன்னா ஆல்ரெடி சூப்பர் சுகோய் ப்ரோக்ராம் கீழே நம்ம ஒரு ஸ்குவாட்ரனை கம்ப்ளீட்டாக பிரம்மோஸை தாங்கிட்டு போய் தாக்குதல் நடத்துகிற மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட தஞ்சாவூர் பேஸில் நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த தஞ்சாவூர் பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட். தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்தியன் ஓஷன் மொத்தத்தையும் இந்தியா சுகோய் மூலமா பாதுகாக்கணும், இல்லை ஸ்ரீலங்காவை நம்மளோட செக்குக்குள்ள வைக்கணும், அந்தமான் இந்த மாதிரி சுற்றி இருக்க இந்தியாவை சுற்றி இருக்க எல்லா கடல் பகுதிகளையும் பாதுகாக்கணும்னா இந்த தஞ்சாவூர் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சுகோய் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் ஒரு பெரிய கேம் சேஞ்சராகவே ப்ளே பண்ண போகுது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை தஞ்சாவூர் இப்போ பிடிச்சிருக்கு. இதே மாதிரி மற்ற ஜெட்ஸையும் நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா அதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது ஆகும். நம்ம இதில் 50% ஜெட்ஸை இப்போ இருக்க கரண்ட் ஃபேஸில் ரெடி பண்ணா கூட, ஏன்னா எல்லா ஜெட்ஸையும் ஒரே டைமில் நம்மளால இந்த பிளான்ஸில் வச்சு ரெடி பண்ண முடியாது. பேட்சாக ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கைகளை மட்டும்தான் நம்மளால ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த 12 ஜெட்கான டீல் எந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, ரஷ்யா ஆல்ரெடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாம் நாங்கள் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும், இதன் மூலமா இந்தியாவோட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது குறையும் சொல்லிட்டு. இப்போ இந்த 12 ஜெட்டையும் அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் தயாரிச்சோன்னா இதில் இன்னும் நிறைய அப்கிரேட்ஸை நம்மளால செய்ய முடியும். இப்போ Su-30யோட அடுத்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம இப்போ கரண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்க வரைக்கும் பிரம்மோஸ் என்ஜி இல்லாமல் இப்போ நார்மலாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்க அந்த பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மிசைல் மட்டும்தான் Su-30ஆல ஃபயர் பண்ண முடியும். ஏன்னா பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்க மிசைல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மிசைலை இந்த Su-30ஆல மட்டும்தான் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்ல வந்து லான்ச் பண்ண முடியும். ஏன்னா Su-30யோட ஏர் ஃப்ரேமும் பெருசு, பிரம்மோஸ் மிசைலும் பெருசு. அதனால அந்த Su-30யோட வயிற்று பகுதியில், அந்த பெல்லி பகுதியில் இந்த மிசைலை மவுண்ட் பண்ணி ஒரே ஒரு மிசைலை ரெடி பண்ணுற மாதிரி இப்போ நம்ம சூப்பர் சுகோய் ப்ராஜெக்டில் இதை ஈடுபடுத்தியிருக்கோம். ஆனால் இந்த 12 ஜெட்ஸ் இப்போ இந்தியாவுக்கான அடுத்த Su-30 12 ஜெட்ஸும் வந்துச்சுன்னா அதிலிருந்து 3 பிரம்மோஸ் மிசைல்ஸை, பிரம்மோஸ் என்ஜி கிடையாது, நார்மல் மிசைல்லே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி 3 பிரம்மோஸ் மிசைல்ஸை இதுல இருந்து லான்ச் பண்ற மாதிரி அடுத்த கட்டமா அந்த 12 ஜெட்ஸையும் ரெடி பண்ற ஐடியால தான் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போ இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர் மொமெண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி இருக்க அந்த 260 ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கும் நம்ம இந்த ALF-31 சொல்லக்கூடிய அந்த இன்ஜின்ஸை அப்கிரேட் பண்ணது மூலமா ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்ஸோட அந்த ஃபிளைங் ஹவர்ஸையும் 1500 to 1700 ஹவர்ஸ் வரைக்கும், 1700 ஃபிளைட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை மணி நேரங்கள் இந்த விமானங்களை நம்மளால மிஷன் மோட்ல பறக்க வைக்க முடியும். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி, ஏன்னா அடுத்தது மேபி நம்ம இன்னும் அதிகமான Su-30 விமானங்களையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த 12 ஜெட்ஸை இப்போ இந்த அதிகமான அப்கிரேட்ஸோட நம்ம இந்திய விமானப்படையில் இணைச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ MRF-800 வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னும் அதிகமான Su-30 விமானங்களை நம்மளால நம்மளோட இந்திய விமானப்படையில் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் கேள்வி வரலாம், நம்ம ஏன் இன்னும் Su-30வே பிடிச்சிட்டு இருக்கணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வெளிநாடுகள் கிட்ட இருந்து இப்போ நிறைய நாடுகள் வந்து இதை விட அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விமானங்களை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, Su-30 பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் அதிகமான அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய விமானிகளுக்கு ரொம்பவே அதிக அனுபவத்தை கொடுத்த விமானமாக இந்த Su-30ன்றது இருக்குது. ஆனால் இதை அப்கிரேட் பண்ணி பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. இந்த விமானங்களை மட்டுமே நம்பி இருந்தால் தான் நம்மளோட விமானப்படைக்கு சிக்கலானது வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் ஃப்ளீட்ன்றது ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்காது. நம்ம கிட்ட ரஃபேல் இருக்கு, மிராஜ் இருக்கு, Su-30 இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 5th ஜென் ப்ரோக்ராமில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட விமானம் தேஜாஸும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு டைவர்சிஃபைடு ஃப்ளீட்டை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும், ஏன்னா நிறைய நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு அந்த விமானத்தை அப்கிரேட் பண்ணி பயன்படுத்த முடியாது சொன்னேன். சீனாவும் இப்போ அதே மாதிரி தானே விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த Su-30 நமக்கு எதிராக அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா, இல்லை நம்மளோட விமானங்கள் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இது தெரியாதா, அவங்ககிட்டயே அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு முன்னாடி Su-30 விமானங்களை சைனா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ரஷ்யா மேனுஃபேக்சரிங் லைசன்ஸை கூட சைனாவுக்கு கொடுக்கல, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும்தான் ரஷ்யா இன்னும் சீனாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும், யாரை நம்புறாங்கன்னு சொல்லிட்டு. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்கே.